கலையிறவின் சார்பாக வணங்கி, வெறுப்பின் கொற்றம் வீழ்க, அன்பே அறமென எழுக என்று தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி முழுவதும் கலையிறவு நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கோம். நம்ம கையில் ஒரு செய்தித்தாள் கொடுத்துருக்காங்க. உலகை உலுக்கிய பிஞ்சுகளின் மரணம். உலகை உலுக்கிய பிஞ்சுகளின் மரணம்னு சொல்வதை விட உலகை உலுக்கிய பிஞ்சுகளின் படுகொலை அப்படின்னு தான் சொல்லணும். பாரதி சொல்லுவார், வீடுதோறும் கலையின் விளக்கம். வீடு எப்படி இருக்குன்னா, வீடுதோறும் கலையின் விளக்கம், வீதிதோறும் இரண்டொரு பள்ளி, நாடு முற்றிலும் உள்ளன ஊர்கள், நகரமெங்கிலும் பல பல கல்வி. இறுதியாக சொல்லுகிற வரியை மட்டும் கேட்டுக்கொள்ளுங்கள். தேடு கல்வி இல்லாதொரு ஊரை தீயினுக்கு இரையாக மட்டும். ஒரு ஊரை தேடிப்பார், அந்த ஊர்ல ஒரு பள்ளிக்கூடம் இல்ல, கல்வி கற்பதற்கு வாய்ப்பு இல்லைன்னா அந்த ஊரை தீயிட்டு எரின்னு சொன்னா பாரதி. அவ்வளவுக்கும் படிக்காம யாரும் இருக்கக்கூடாதுன்னு தேடி தேடி ஈரானில் பள்ளிக்கூடம் எங்க இருக்குன்னு பகல் நேரத்துல 9:25 மணிக்கு ஒவ்வொரு பக்கமா திருப்பி படிச்சுக்கிட்டு இருந்த பச்சிளம் குழந்தைகள் 106 தொடக்கப்பள்ளி மாணவிகள். தொடக்கப்பள்ளி மாணவிகள்னா உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும்ல, 7 வயதிலிருந்து வெறும் 12 வயது மட்டும் படிக்கிற பச்சிளம் குழந்தைகள் 106 பேர் மீது வெடிகுண்டை வீசி அமெரிக்காவும் இஸ்ரேலும் தன்னுடைய கோபத்தை தீர்த்து கொண்டது. அவர்கள் சொன்ன ஒற்றை காரணம், ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் ஐதுத் அலி கமேனியை கொல்வதற்காக நாங்கள் செயல்பட்ட போர் நடவடிக்கைகள். போர்ல யார் சாகலாம்? போர்ல இஸ்ரேல் நாட்டினுடைய ராணுவ வீரர் சாகலாம், இல்லனா அமெரிக்க நாட்டினுடைய ராணுவ வீரர் சாகலாம், ஈரானுடைய ராணுவ வீரர் சாகலாம். அன்று மட்டும் 168 பச்சிளம் குழந்தைகள், 201 பொதுமக்கள் கொல்லப்பட்டு ஈரான் முழுவதும், ஈரானுடைய மையத்தில் 200க்கும் மேற்பட்ட சவக்குழிகளை தோண்டி வைத்து, இதற்கு யார் நியாயம் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு அந்த கேள்வியை கேட்கும் பொழுது, ஈரான் வெள்ளிக்கிழமை தன்னுடைய போரை எல்லாம் தூக்கி வைத்துவிட்டு பாலஸ்தீனுடைய விடுதலைக்காக ரமலான் நோம்பினுடைய வெள்ளிக்கிழமை என்று மிகப்பெரிய அளவில் ஒரு எழுச்சிகரமாக 1,00,000 பேர் தன் நாட்டின் மீது எப்பொழுது வேண்டுமானாலும் வெடிகுண்டு விழலாம் என்கிற கொடுமையில் இருக்கும் பொழுது, ஒரு ஈரான் தேசத்தில் 1,00,000 பேர் அண்டையில் இருக்கிற பாலஸ்தீனுடைய விடுதலைக்காக வந்தாங்கல்ல, அந்த ஈரானியர்கள் தான் உண்மையான போருக்கு எதிரான மனிதர்கள். நீங்க பாலஸ்தீனுடைய விடுதலையை பேசாம ஈரானுடைய போரை பேச முடியாது. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பே போருக்கு எதிரான யுத்தம் தான். போர் என்ன செய்யும்? போர் என்ன செய்யும்னா, நாம் வாழ்கிற பகுதியில் நமக்கே தெரியாமல் நினைவு சின்னங்களை உருவாக்கும். காந்தி மார்க்கெட் போயிருக்கீங்களா? நம்ம பகுதியில் காந்தி மார்க்கெட்டை கடந்து போகாம யாரும் இருக்க மாட்டாங்க. அங்க உயரமான ஒரு மணிக்கூண்டு இருக்கும், தெரியுங்களா? அந்த உயரமான மணிக்கூண்டு இப்பொழுது நாம பார்க்கறது போல எளிமையாக நேரம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு பொதுமக்களுக்காக வச்சது கிடையாது. இந்த மணிக்கூண்டுங்கிறது வார் மெமோரியல் கிளாக். 1914 இருந்து 1918 வரைக்கும் முதல் உலகப் போர் நடக்குது. நான் சொல்லுகிற காலகட்டத்தை மட்டும் புரிஞ்சுக்குங்க. 1918ஆம் ஆண்டு அங்க ஒரு வார் மெமோரியல் கிளாக் உருவாக்குறாங்க. என்ன காரணம்னா, பிரிட்டனினுடைய அடிமையாக இந்தியா இருந்தது. பிரிட்டனினுடைய அடிமையாக இந்தியா இருந்ததனால் முதல் உலக போர் பிரிட்டன் போரிடுவதற்காக போகும் பொழுது இங்க இருக்கிற வரகநேரி இருக்குல்ல, இங்க இருக்க வரகநேரியில் இருந்தும் லால்குடியில் இருக்கிற வாலாடியில் இருந்தும் 302 பொதுமக்கள் ராணுவத்தில் சேர்ந்தாங்க. அந்த ராணுவத்தில் சேர்ந்தவங்க பிரான்ஸ்ல, ஜெர்மனில, இப்ப போர் நடந்துட்டு இருக்கல ஈரான், அதற்கு அருகாமையில் இருக்க ஈராக்ல அங்க சுரங்கம் தோண்டுவதற்கும் மேம்பாலம் அமைக்கும் பணிக்காக போன 41 பேர்கள் அங்கேயே செத்து புதைந்தார்கள். அந்த செத்து புதைந்த அந்த 41 பேரினுடைய நினைவாக தான் இந்த முதல் உலகத்தினுடைய போரினுடைய வார் மெமோரியல் கிளாக் இங்க இருக்கு.